குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு அப்லோட் பண்ண பேப்பர் நோயில்லா நெறி. நோயில்லா நெறி என பெயரிட்டவர் அகத்தியர். நிலத்தின் வகைகள் 10. வயிற்றில் ஆமை கட்டி வளலை கட்டி அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தில் வர்றது. பாலை நிலத்தில் என்ன வரும், அதே மாதிரி நெய்தலில் என்ன வரும்னு பார்க்கணும். யானைக்கால் வியாதி இதெல்லாமே நெய்தலில் வரும். முல்லையில் வந்து வல்லை அந்த நோய்கள் வரக்கூடியது. மருதத்தில் மட்டும்தான் எந்த நோயுமே வராதது. அம்பலத்தில் உள்ள மரம் ஆள். பொன் துஞ்சு வியநகர். பெரும் பானாற்றுப்படை. இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓவு கண்டன்னு வெறுபெரு நியமத்து. நாலங்காடி. இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இடைச்சேரி என்பது ஆயர்பாடி. கம்போஸ்ட் உரம் தயாரிக்கும் பகுதி குழி 20x5x3. அம்மை தடுப்பு மருந்துகளை பற்றி கூறியவர் அகஸ்தியர். வைசூரி நூலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அம்மை நோய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய வற்றல் அப்படிங்கிறது வெள்ளாட்டு வற்றல். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நகர அமைப்பு 9 to 10 மைல் அகலம் நீளம். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெத்து வரணும், செகண்ட் லென்த் வரணும். சோற்றாவி ஆகாது அம்மை. 6 மாதம் வரை மென்மையான மருந்து கொடுக்கும் காலம் அம்மை நோய். இதே மாதிரி நம்ம கரப்பானுக்கும் கொடுத்துருப்போம். எஸ்பிஎம்மில் ரொம்ப மினிமமாக தான் நம்ம மருந்து கொடுக்கணும். உள்ளிப்பூ 1 வாங்கி சீரக பொட்டணம். அகஸ்தியர் வைசூரியில் சொல்லியிருப்பார். ஊழி நோய்க்கு நீரை எந்த பாத்திரத்தில் வைக்க வேண்டும்? செப்பு பாத்திரம். அந்தனர் சன்னியாசி வாழும் இடம் கருங்கல் வீடு. கூரையின் உயரம் 10 அடி. வாயில் அகலம் உயரம் 3 அடி 6 அடி. புறக்கடை என்பது புலை. முன்றில் உள்ள செடி துளசி முல்லை. முற்றம் அப்படிங்கிறது நுரையீரலுக்கு ஈக்குவலாக சொல்கிறது. அகநகட்டில் அப்படிங்கிறது சமையல் அறை. இதில் களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறது கல்லீரல். அதே மாதிரி இறப்பையை வந்து அடுப்பு, அந்த சமையல் அறைக்கு ஒப்பாக சொல்லியிருப்பாங்க.